ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு ஜாக்பாட் லெவல்ஸ் சார்ட் 9 மணி 17 நிமிடத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ட்ல பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஃபீச்சருங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸின் கிட்டே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்து பை கேண்டில் தாண்டி இந்த லெவல்ஸையும் தாண்டி கேண்டில் மேலே போயிட்டு இருக்குங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்கேயே ரீச் ஆயிடுச்சு. ஸோ பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். 118 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 118 பாயிண்ட் நிஃப்டி ஃபீச்சரில் ரீச் ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம வந்து ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹை தாண்டி மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன் செஞ்சுருக்கலாம். இந்த ஃபீச்சர் பாயிண்ட்ஸில் ஒரு 50% ரீச் ஆகிருக்கும். அதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது வாட்டியும் வாட்ஸ்அப்பில் நான் ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் என்கிட்டயே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்ததுங்க. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் கூட இதே மாதிரி லெவல்ஸ் போட்டு அமைச்சிருந்தேன். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷனுங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸின் கிட்டேயே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த செட்டப் உடைய ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்குங்க. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் ஒரு வாட்டி பார்ப்போம். 122 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 122 பாயிண்ட்டும் நிஃப்டி கால் ஆப்ஷனில் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்ப்போம். நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் என்கிட்டயே பர்ஃபெக்டாக ஒரு செல் கேண்டில் செட்டப் வந்தது. இந்த லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே போயிட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச்சான பாயிண்ட் எத்தனைன்னு பார்ப்போம். 67 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 67 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபீச்சருங்க. பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் கிட்டேயே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 170 பாயிண்ட்ஸுங்க. இந்த 170 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஒருவேளை இது ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது வாட்டி பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஜாக்பாட் லெவல் ப்ரைஸின் கிட்டேயே ஒரு செல் கேண்டில் செட்டப் வந்தது. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஜாக்பாட் லெவல் ப்ரைஸின் கிட்டேயே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. இந்த பை கேண்டில் செட்டப் உடைய ஹை தாண்டி கேண்டில்ஸ் மேல் நோக்கி போயிட்டு இருக்குங்க. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் ஒரு வாட்டி பார்ப்போம். 146 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த லெவல்ஸ் மார்க்கெட்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த லைன்ஸ் போட்டு நம்ம பேசல. மார்க்கெட்டு இந்த இரண்டாவது கேண்டில் வருவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் இந்த லெவல்ஸ் அனுப்பப்பட்டதுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஜாக்பாட் லெவல் ப்ரைஸின் கிட்டேயே ஒரு செல் கேண்டில் செட்டப் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே போயிட்டு இருக்குங்க. செல் சைடு ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். 168 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 168 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாங்க. லைக் பண்ணுறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.